ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபஷிராஸ் ரெசிபி. மட்டன் சுக்கா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? மட்டன் சுக்கா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியால் 4-5 தடவை நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ மட்டனை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா எலசான மட்டனாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் சுக்கா செய்யும்போது சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக மட்டனை முதல்ல வேக வைக்கணும். அதுக்கு அடுப்பில் குக்கரை எடுத்துக்கோங்க. 1 கிலோ மட்டனை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் சுக்காவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் மட்டன் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மட்டனில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அளவு தெரியலனா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மட்டனை முழுங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனும் தண்ணியும் சம அளவில் இருக்கணும். ஏன்னா தண்ணி மட்டனில் நிறையா விட்டு வரும். கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட மூடி விசில் போட்டு மிதமான சூடில் 5 விசில் வரைக்கும் மட்டனை வேக வச்சுக்கணும். 5 விசிலில் மட்டன்னு 70% வரைக்கும் வேகணும். இப்போ 5 விசில் ஆயிடுச்சு. குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டன் பீசஸை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், 70% வரைக்கும் மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போது மட்டன் சுக்காக்காக தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சம அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பிரியாணி இலை, ஒரு பட்டையை 4ஆக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து 5 கிராம்பு, 5 ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா 3 காஞ்ச மிளகாவை 4ஆக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுத்தையுமே சேர்த்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச திராட்சை இருக்குது இல்லையா, தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, இல்லைன்னா 20 இல்லைன்னா 25 அந்த அளவுக்கு எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில எண்ணெயில் வறுத்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வரணும். இப்போது இந்த அளவுக்கு இருக்கணும். திராட்சை உப்பி வந்ததுக்கு அப்புறமா, நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற மட்டனை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான சூட்லேயே வேக வச்சுக்கணும். இப்போது கடாயோட மூடியை மூடி மிதமான சூடில் 20 நிமிஷம் வரைக்கும் மட்டனை வேக வச்சிடலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு.
கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழையை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் 5 நிமிஷம் வரைக்கும் மட்டன் சுக்காவை வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கரண்டியால் மட்டன் பீசஸை எடுத்து ஸ்பூனால் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மட்டன் எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். கையில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு சூடு இருந்துச்சு. அதனால தான் ஸ்பூனால் கட் பண்ணி மட்டன் பீசஸை எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். மட்டன் சுக்கா ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் சுக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷம் மட்டனை வேக வைக்கும்போது நடுவில் கடாயோட மூடியை 2-3 டைம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு. இல்லைன்னா மட்டன் அடி பிடிச்சிரும். என்ன தான் ஸ்லோவில் வச்சா கூட கரண்டியால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணியும் சீக்கிரமாக சில மட்டனுக்கு வற்றிரும். சில மட்டனில் தண்ணி கொஞ்சம் லேட் ஆகும் வற்றுறதுக்கு. அதனால் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுக்கா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நானுக்கு, குபுஸ்க்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசாக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் மட்டன் சுக்கா சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கீ ரைஸோடலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியோடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.